இன்னும் வந்து கடைசியா ஒரு பையன் சொன்னா கேட்கல நீங்க பேசுங்க அப்படின்னு. கதிர் வெடித்து பிடம்பு விழ, கதிர் வெடித்து பிடம்பு விழ, கடல் குதித்து கூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றி வர, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழன் அங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவனே. நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும், நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையில் அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் நின்புகழ் சேர்த்தென்புலவர் தன்னை வணங்குகிறேன் தமிழ் புலவி வாழ்கிறோம். இப்படி சொன்னா எங்க நாட்டுல எல்லாம் கை தட்டுவாங்க. அந்த கை தட்டின 12 பேருக்கு மட்டும் நன்றி. உலகத்திலே ஈஸியா செய்ய முடிகிற விஷயம் கை தட்டுறது மட்டும்தான். கை தட்டுனா கம்மி மேல கூட நடப்பாங்க, பாத்திருக்கீங்களா? கை தட்டுனா இந்த ரோட்ல எல்லாம் வித்த காட்டுறவங்க பாருங்க, கை தட்டுனா கம்மி மேல நடப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப கை தட்டுனா இந்த பட்டிமன்றம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சில இடத்துலாம் நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு போய் முன்னாடி வரிசையில் உட்காந்து முறைச்சு பாக்குறாங்க. அப்படின்னு என்ன செய்யுது? ஒரு கிராமத்துல பட்டிமன்றத்துக்காக போய் 1/2 மணி நேரம் 30 ஜோக் சொல்லிட்டு எதிர இருந்தா ஒருத்தர் கூட சிரிக்கல. சத்திய சோதனை தற்கொலை முயற்சி நல்லா வந்து மாட்டிட்டான்னு பக்கத்துல இருந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஒருத்தர் கூட சிரிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் சொன்னாரு, ஐயா நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறோம், எவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறோம், நீங்க உங்க டேட் கிடைக்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், ஐயா நீங்க பேசும்போது மரியாதை இல்லாம யாரும் சிரிக்கக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்கிறோம்னா. நீங்க தமிழ்நாட்டுல புதுயுகம்னு ஒரு சேனல் வருது, இங்க தெரியுமா? டிவி தெரியுதான்னு தெரியல. அந்த புதுயுகம்ல டெய்லியும் வந்து நான் பேசுற ஒரு கிளிப்பிங் காலையில 6 மணிக்கு போடுவாங்க. இந்த நாள் இனிய நாள் டெய்லி 5 நிமிஷம் போடுவாங்க. அது ஒரு நாள் ஷூட் பண்ணி கட் பண்ணி போடுறது. 10 நாளைக்கு ஒரு முறை நான் சென்னையில போய் அந்த ஸ்டுடியோல உட்காந்து பேசுறத டெய்லியும் கட் பண்ணி அவன் போடுறான். இப்ப சமீப காலத்துலலாம் என்னாச்சுன்னா, இப்பயாவது இங்க ஒரு 200 பேர் இருக்கீங்க. அங்க வந்து அந்த கேமராமேனும் நானும் மட்டும்தான் இருப்போம். ஒரே ஒரு ஆள், ஒத்த ஆளுக்காக பேசணும். ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆத்துறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அந்த ஆளு நானும் மட்டும்தான் இருப்பான். சரி ரெடியா ஸ்டார்ட் 5 4 3 2 1 கோ அப்படின்னு சொல்லுவான் அது கேமராமேன். அவன் சொன்ன உடனே நான் பேச ஆரம்பிச்சுறேன். இவ்வளவு நாளா அப்படிதான் வழக்கம். இந்த முறை கடைசியா போய் ரெக்கார்டிங் போனப்ப போலாமா, நான் ரெடி ஓகே 5 4 3 2 1 கோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு அவனும் கதை தட்டிட்டு போயிட்டான். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இன்னொரு கேமராமேன்ட்ட அவர் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நானும் கொண்டு போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் ஒரே ஜோக்கா சொல்றேன். அவன் என்ன உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு ஜோக்கு கூட சிரிக்கல. 1/2 மணி நேரம் முழுசா போயிடுச்சு. எனக்கு என்ன பையன்னா, இப்ப 1/2 மணி நேரம் சொல்லி ஒருத்தனையே சிரிக்க வைக்க முடியல. இது ஆட்ல போய் யாரு டிவியில பார்த்து சிரிக்க போறாங்க, தம்பி நிறுத்துப்பா, நிறுத்து, ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கரட்டி வச்சுட்டு அவங்க கிட்ட போய் கேட்டேன், தம்பி 1/2 மணி நேரமா பேசுறேன், யாரு கிட்ட பாவம் ஒரு சிரிச்சிருக்க கூடாதா? அவன் என்ன வச்சு பார்த்துட்டு கேட்டான், யாரே யா போல் ரகாக்கும். அவன் இந்திக்கார அது தெரியாம. அதனால எங்க வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் ஓடுது. ஒரு காட்டுக்குள்ள ஒரு பேச்சாளர் போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரி சிங்கம் ஒன்றும் அவரை பார்த்துச்சு. சிங்கமும் பேச்சாளரும் பேசி நேர்ல பார்த்துக்கிறாங்க. இப்ப சிங்கத்துக்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக பேச்சாளர் சொன்னார், நான் என் நாட்டுல பெரிய பேச்சாளர், நான் பேசினேன்னா எவ்வளவு பெரிய ஆளானாலும் கிருக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடும், அப்படி பேசுவேன். சிங்கம் சொல்லுச்சு, அப்படியா சரி பேசு, நீ என்ன பேசுறன்னு பார்த்துட்டு உன்னை விடுறதா இல்லையான்னு நான் முடிவு பண்றேன். சிங்கம் சொல்லுச்சு. பேச்சாளர் பேச ஆரம்பிச்சிட்டார். 10 நிமிஷம் ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் பேச்சாளர் பேசிட்டார். இப்ப சிங்கம் கிருக்குன்னு சுத்தி கீழே விழுந்து. பேச்சாளர் நினைச்சாரு, சிங்கத்துக்கு வந்து தப்பிச்சிட்டோம், நம்ம பேச்சு திறமை தான் காரணம், வெரி குட் அப்படின்னு கிளம்பி இப்படி நடந்து போனார்.
இப்ப படுத்திருந்த சிங்கம் கண்ணை திறந்து மெல்லமா எந்திரிச்சு பார்த்துது. நல்ல வேலை இவங்கிட்ட இருந்து நாம தப்பிச்சோம். விட்டுருந்தா இன்னும் ஏதாவது பேசுவான். அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப சிரமத்தோட சிக்கனோட தான் ஓடுறோம். அதையெல்லாம் தாண்டி இப்ப நான் வந்து அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர்னு எல்லா இடத்துலையும் இருக்கிற நம்முடைய தமிழ் உறவுகள் நிறைய கூப்பிடுறாங்க. நிறைய போறேன், பேசுறேன். ஒரு பெரிய மகிழ்ச்சி மற்ற எல்லா நாடுகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் பேசுவதை காட்டிலும் ஒரு மகிழ்ச்சியை மட்டும் இல்லாமல் ஒரு நெகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு எப்ப கிடைக்கும்னா உங்களுடைய இந்த அழகான தமிழை கேட்கும் போதுதான் கிடைக்கும். நாங்க பேசுறது தமிழ் இல்ல, உள்ளபடியே நாங்க பேசுறது தமிழ் இல்ல, நீங்க பேசுறதுதான் தமிழ். உண்மையான தமிழ் அல்ல. ஓங்க நிலை வந்து உயர்ந்த ஒரு தொகை விளங்கி வேங்கொழி நீர் ஞானத்து இருள கற்றும் ஆங்கவற்றும் மின்னேர் தனியாகி வெங்கதிரோன் வேணையர் தன்னேர் இல்லாத தமிழே என்று தண்டி அலங்கார பாடல்ல அந்த பாடலை எழுதியவர் ஒரு சிங்களவர். ஒரு சிங்கள நாட்டில இருந்து பிறந்த ஒரு தண்டி அலங்கார புறவர். என்று மனது எந்தமை இயம்பி இசை கொண்டான்னு நாங்க ராமாயணம் பாடுறோம். ஆனா அந்த ராமாயணத்துடைய ஒட்டுமொத்த முழுமையான கருத்தை உள்வாங்கி அதை ஒரு வாழ்வியலாகவே எடுத்துக்கொண்டு பாவிக்கிறவர்கள் தமிழ்நாட்டிலே வாழ்கிற தமிழர்களை விடவும் இங்கே இருக்கிற தமிழர்கள் தான் அந்த சிறப்புக்குரியவர். அந்த வகையில உங்களை எல்லாம் சந்தித்து நான் ஒரு தொடர்ந்து இப்ப ஒரு 2வது முறையாக இங்கே இலங்கைக்கு வந்து நேற்று அங்க என்ன பண்றது என்ன இந்த அலுவலகம் அங்க என்ன சிவப்பிரியா மேடம் அவங்களுடைய சிறப்பான ரொம்ப அற்புதமா அங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அங்க ஒரு பட்டிமன்றம் அவங்கள உள்ளபடியே என்னால அவங்க கிட்ட இருந்து வெளியே வரவே முடியல. ஏன்னா அதுக்கு பிறகு எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தது. 11 மணிக்கு அதை ஆரம்பிக்கிறோம். அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க எதிரில் உட்கார்ந்து இருந்தவங்களுடைய அந்த மகிழ்ச்சியும் அவங்க சிரிச்சு கேட்கிற அந்த ரசனையும் பார்த்துட்டு என்னால அந்த நிகழ்ச்சியை முடிக்கவே மனசு வரல. எனக்கு 11 மணிக்கு கிளம்பி போக வேண்டியவன் 12:30 தான் இருந்து கிளம்பி போனேன். கடைசி வரைக்கும் அப்பவும் மேடம் முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி வந்து நல்ல தமிழை கொண்டாடுகின்ற, ஆராதிக்கிற, நல்ல தமிழை ரசிக்கிற பெருமக்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மண்முனைப்பற்று பிரதேச செயலகம் நடத்துகின்ற இந்த சர்வதேச மகளிர் தினம், பெண்களின் தலைமைத்துவம் செழிப்பான தேசத்தின் பெருமை என்ற தலைப்பிலே வெகு சிறப்பாக நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துகின்ற, அதுவும் குறிப்பா அவங்களுடைய தலைமை உரையில ஆண்களினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவங்க சொன்ன கருத்துக்கள் உண்மையிலேயே வந்து ஐயா தினேஷ் அவர்கள் கொடுத்து வைத்தவர்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு பெண்மணி. இன்னைக்கு சமூகத்துல எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, கல்வி அறிவு பெற்று ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சராசரி ஒரு வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி, கல்வி அறிவே இல்லாம அடிப்படையில் ஒரு வீட்டு வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பிலும் இருக்கிற பெண்களுக்கு ஒரே ஒரு காமன் அஜெண்டா இருக்கும். காமன் அஜெண்டா அப்படின்னா பொதுவான ஒரு கருத்து என்னன்னா, உலகத்திலேயே மோசமானவங்க யாருன்னா அவங்க வீட்டுக்காரர். உலகத்துல உனக்கு பிடிக்காத எதிரி யாருடா, யாரு அப்படின்னா எனக்கு என் பிடிச்சதான். அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு இன்னைக்கு. அன்பு, பாசம், காதல், கருணை இதெல்லாம் வந்து வேற டிபார்ட்மெண்ட். ஆனா பொதுவா வந்து அவர் எது செஞ்சாலும் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுடைய வேவ் லென்த் இப்ப இருக்கிற நிலைமையில மேடம் இன்னைக்கு ஒரு ஆண் சமூகத்திற்காக, அதுவும் குறிப்பா வந்து அவங்க வீட்டுக்காரரு எப்படியெல்லாம் வந்து அவர் ஃபீல் பண்ணுவாருன்றத அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த வகையில் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு அரசு பதவியில இருந்து கொண்டு
இத்தனை ஆளுமைகளை தினந்தோறும் சந்தித்து பல்வேறு விதமான நிர்வாக நிலைகளை கடந்து உயர்ந்து நிற்கிற நம்முடைய பிரதேசத்தினுடைய செயலாளர் திருமதி தட்சண கௌரி தினேஷ் அம்மையார் அவர்களுக்கு எனது பணிவான நெஞ்சம் இனிக்கிற வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி உங்களை எல்லாம் நான் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய கதிரவன் பட்டிமன்ற குழுவுடைய தலைவர் நல்ல தமிழ் ஆளுமை அன்பிற்கினிய சகோதரர் திரு கதிரவன் இன்பராசா அவர்களுக்கு இந்த நேரத்தில் இன்றைய பேரன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பு